योगीन्द्राणां स्वतङ्गेष्वधिकशु मधुरां मुक्तिपाजां निवासा। जय श्री नरसिम्हा श्रीमते श्री विघ्नस महागुरवे नमः। ஸ்ரீ வைகான்ச பகவத்சாஸ்திர ஆகமவிதியின் ஆச்சாரியரான ஸ்ரீ விகனச மகரிஷியின் 4 சிஷ்யர்களில் ஒருவரான அத்ரி மகரிஷி என்பவர் நைமிஷாரண்யத்தில் நித்தியவாசம் செய்து வருகின்றார். அவருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக திவ்ய சேவை அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இருப்பினும் அவருக்கு அந்த சேவை நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் கிடைக்காததால் மிகவும் வருத்தமுற்றார். அந்த நேரத்தில் பகவான் அசரீரியாய், ஹே மகரிஷி, சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய காஞ்சி பிரதேசத்தில் மிகவும் அருகாமையில் க்ஷீரநதி, பாகுநதி, வேகவதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் சங்கமிக்கும் இடமான திவ்ய ரம்யமான அமைதியான இடத்தில் ஒரு பர்வதம் உள்ளது. அந்த பர்வதத்தில் தாங்கள் தபஸ் செய்தால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபமாக சேவை சாதிப்பார் என்று அந்த அசரீரி வாக்கு கூறியது. அதன்படி அத்ரி மகரிஷியானவர் அசரீரி வாக்கின்படி இன்ற 3 நதிகள் சங்கமிக்கும் பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு என்று சொல்லக்கூடிய சங்கமத்தின் வடதிசையில் உள்ள பர்வதத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஜப தப உத ஹர்த்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய கர்மா அனுஷ்டானங்களை மிக்க ஸ்ரத்தையுடன் செய்து வருகிறார். அவருக்கு பகவான் பிரீத்தியாய் அவர் நினைத்தபடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக சேவை சாதிக்கிறார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், மகரிஷி, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர், தாங்கள் இந்த சாந்த ஸ்வரூபியான திவ்ய ஸ்வரூபத்தை கலியுகத்தில் அர்ச்சாவதாரமாக இங்கு பிரதிஷ்டை செய்து பக்த பாகவத மகாஜனங்கள் அனைவரும் தங்களின் சாந்த ஸ்வரூபமான இந்த திவ்ய சேவையை தரிசித்து மோட்சம் அடையக்கூடிய உபாயம் செய்யுமாறு அத்ரி மகரிஷியானவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய திவ்ய சேவையில் மிக்க சந்தோஷத்துடன் வேண்டிக் கொண்டார். அதுபோன்றே அவருக்கு அருள் புரிந்தவாறு இன்றளவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக இந்த மலையில் எழுந்தருளி இருக்கிறார். அத்ரி மகரிஷி இந்த மலைக்கு பத்மகிரி என்றும், இங்குள்ள புஷ்கரணிக்கு அத்ரி புஷ்கரணி என்றும், இந்த ஸ்தலத்தின் புராண விவரங்களை பத்மகிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய புராணத்திலும் 17வது அத்தியாயத்திலும் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் அருளியுள்ளார். இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருமுக மண்டலம் மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்து உள்ளார். உற்சவர் ஸ்ரீ பிரகலாத வரதன், அகோபிலவல்லி தாயார். இங்குள்ள விமானம் ஸ்ரீ மயூரா சௌர விமானம் என்று அழைக்கப்படும். இந்த பத்மகிரி என்று அழைக்கக்கூடிய இந்த மலையில் பிரதி வருடமும் காஞ்சி தேவாதிராஜன் தை மாதம் 2ஆம் நாள் திருப்பாரிவேட்டை உற்சவம் ஸ்ரீ பிரகலாத வரதனுடன் இங்கு எழுந்தருளி அவருக்கு சமீபமாக இந்த சன்னதியிலும் எழுந்தருளி திருப்பாரிவேட்டை உற்சவம் கண்டருளுவது மிகவும் தொன்று தொட்டு வரும் உற்சவமாகும்.
स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महीषा गोब्राह्मणोऽपि शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मंगलं स्तंभडिम्बाय मंगलं मृतमृतवे मंगलं रौद्ररूपाय नरसिंहाय मंगलं लक्ष्मीवल्लभसङ्कल्प वल्लभाय महात्मने श्रीमद्विघ्नसे भूयात् नित्यश्री नित्यमंगलम्।